அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அடுத்த 5 மாதத்திற்கு கட்டாய நடைமுறை, அரச ஊழியர் முதல் பொதுமக்கள் வரை அனைவருக்கும் முக்கிய அறிவுறுத்தல். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் திகதி அறிவிப்பு. போதைப்பொருள் வேட்டை, ஒரே நாளில் 980 பேர் கைது. போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது துப்பாக்கி சூடு. வைத்தியர் பணியிட மாற்றங்கள் தொடர்பாக அரசாங்க வைத்திய அதிகாரியின் அறிவிப்பு. அடுத்த 2 தினங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தில் உள்ள சிக்கல்கள். சிஐடிக்குள் களை கட்டிய இஷார செவ்வந்தியின் பிறந்தநாள் கொண்டாட்டம், போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிரடி. தமிழர் பகுதியொன்றில் நீருக்கடியில் இயங்கிய மதுபான உற்பத்தி நிலையம். எரிசக்தி சந்தையில் பெரும் நெருக்கடி, உலக சந்தையில் எண்ணெய் விலையில் என்று பதிவாகிய அதிரடி மாற்றம். வறட்சியான வானிலை, பாடசாலைகளுக்கான விசேட வழிகாட்டல்கள் வெளியீடு தொடர்பான விரிவான செய்திகள். வலுசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு மக்களை ஊக்குவிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இலங்கையை காப்போம் தேசிய வேலை திட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாட்டின் வலுசக்தி மற்றும் எரிபொருள் விநியோகத்திற்கு ஏற்படக்கூடிய தடைகள், அத்துடன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்னினோ வானிலை மாற்றங்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது. அரச வளங்களை மிகவும் சிக்கனமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் சுட்டிக்காட்டுவதுடன் தேசிய வலுசக்தி பாதுகாப்பிற்காக பொதுமக்களை நேரடியாக பங்களிக்க செய்வதே இதன் முக்கிய எதிர்பார்ப்பாகும். இதற்கமைய இந்த வேலை திட்டம் நேற்று முதல் அடுத்த 5 மாத காலத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக அரச மற்றும் அரை அரச நிறுவனங்கள், தனியார் துறை, சிவில் சமூகம் மற்றும் ஒட்டுமொத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான அதிக பயன்பாட்டு நேரத்தில் மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் அல்லது அதிக மின்சாரம் தேவைப்படும் வேலைகளை முடிந்தவரை பகல் நேரங்களில் செய்வதற்கு மக்களை ஊக்குவித்தல் இலங்கையை காப்போம் திட்டத்தினூடாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறும் முடிவுகள் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிடப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 10ஆம் திகதி ஆரம்பமான உயர்தர பரீட்சையின் சில பாடங்கள் டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு ஜனவரி 12 முதல் 20 வரை மீண்டும் நடத்தப்பட்டன. இதற்கமைய அனைத்து பரீட்சைகளும் 16ஆம் திகதி நிறைவடைந்தன. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சுமார் 3 லட்சம் பரீட்சார்த்திகள் பங்கேற்றிருந்தனர். இதற்கிடையில் அடுத்த ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் 26 முதல் கோரப்பட்டுள்ளதுடன் கடைசி திகதி அடுத்த மாதம் 24ஆம் திகதி வரை அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் ஒழிப்பை இலக்காக கொண்ட முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 980 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு தழுவிய ரீதியில் போலீசாரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்படி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 965 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 2 புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 528 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம், 362 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம், 445 கிராம் கஞ்சா, 17 கஞ்சா செடிகள், 1 மில்லிகிராம் ஹஹீஷ் ரக போதைப் பொருள், 626 போதை மாத்திரைகள், 237 கிராம் மதன மோதகம் மற்றும் 4 கிலோகிராம் 195 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு மீகமுவ பகுதியில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இன்று பிற்பகல் காரொன்றின் மீது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். குறித்த காரை சோதனையிடுவதற்காக நிறுத்துமாறு சைகை காட்டிய போது அதனை நிறுத்தாது முன்னோக்கி செலுத்தியதால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர்.
துப்பாக்கி சூடு காரணமாக கார் விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் சம்பவத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளார். போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் காரினை சோதனை செய்தபோது 500 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டிற்கான மருத்துவ பணியிட மாற்றங்கள் அரசியல் நோக்கங்களுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக இன்று நடந்த ஊடக சந்திப்பின் போதே வைத்தியர் ஹன்சமால் வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பில் பேசிய அவர், இந்த வருடத்திற்கான மருத்துவ பணியிட மாற்ற பட்டியல் எந்த கலந்தாலோசனைக்குமின்றி சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்று ஒருபோதும் நடத்தியதில்லை என்றும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த பணியிட மாற்றங்களின் காரணமாக நாளை காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ஒருநாள் அடையாள போராட்டத்தை விருப்பமின்றி மேற்கொள்ளவிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நாளை காலை வரை அவகாசம் உள்ளதென்றும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அவசரகால சிகிச்சை தடை ஏற்படாதென்றும் முறையாக நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளையும் நாளை மறுநாளும் ஒற்றை நாட்கள் என்பதால் எரிபொருள் வழங்குவதற்கான நடைமுறை குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஜூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். மார்ச் 31ஆம் திகதியான நாளைக்கு பிறகு எரிபொருள் விநியோகம் செய்வது குறித்து எடுக்கப்பட வேண்டிய முடிவில் இந்த கலந்துரையாடல் கவனம் செலுத்தும் என்றும் நாட்டில் மே மாத காலப்பகுதி வரை எரிபொருள் இருப்பு உள்ளது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கூடுதலாக நுகர்வோர் எல்லா நேரங்களிலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். சமீபத்திய எரிபொருள் பங்கீட்டு முறையின்படி வாகன பதிவு அல்லது கடைசி இலக்கம் 0246 அல்லது 8 ஆக இருந்தால் இரட்டைப்படை நாட்களிலும் 1357 அல்லது 9 ஆக இருந்தால் ஒற்றைப்படை நாட்களிலும் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷார செவந்திக்கு போலீஸ் பிரிவிற்குள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்திய குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக போலீசார் கடும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர், மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தனிப்பட்ட ரீதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அங்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழுவொன்றினூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரிக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஆவார்கள் என்றும் அவர்கள் குற்றவாளிகளுடன் எதுவித தொடர்புகளையும் பேண முடியாதென்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் இதன்போது வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஸ்ரயாதீவு பிரதேச வாவியை அண்டிய அடர்ந்த காட்டு பகுதியில் நீருக்கடியில் சூட்சுமமான முறையில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்று போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் 8 பீப்பாய்களில் இருந்த 800 லிட்டர் கோடா மற்றும் 160 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் அதனை தயாரிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போர் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று அதிகரித்துள்ளது. அதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று 116.1 அமெரிக்க டாலராகவும் WTI மசகெண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 102.9 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்துள்ளது. அதன்படி பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 2.9% அதிகரித்து 115.84 டாலராக பதிவாகியுள்ளது.
பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்குவதற்கு முன்பு ஒரு பேரல் எண்ணெயின் விலை ஏறக்குறைய $72 என்ற அளவில் இருந்த நிலையில் மார்ச் 19 அன்று அது $118 என்ற உச்சத்தை எட்டியுள்ளது. போருக்கு முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அதிகரிப்பு என்பதுடன் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. வறட்சியான வானிலைக்கு மத்தியில் பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் விதம் குறித்த பரிந்துரைகளை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்விவின் கையொப்பத்துடன் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வெப்ப தசைப்பிடிப்பு, அதிக வியர்வை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தாது பொருட்கள் வெளியேறுவதால் ஏற்படும் தசைப்பிடிப்பு, கைகால்கள் மற்றும் வயிற்றில் தசைவலி மற்றும் பிடிப்பு ஏற்படும். முதலுதவி அனைத்து செயற்பாடுகளிலிருந்தும் விலகி குளிர்ந்த இடத்தில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதுமான அளவு நீர் அருந்துதல் என்பனவும் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.